Hi everyone, welcome to Impulse Coaching Institute. ஸோ நம்ம ரீசெண்ட் நியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஆளுநர் வந்துட்டு மசோதாவுக்கு ஒப்புதல் அளிச்சார், ஆளுநர் வந்துட்டு மசோதாவை திருப்பி அனுப்பிச்சாரு, ஆளுநர் வந்துட்டு மசோதாவை நிராகரிச்சாரு. இந்த மாதிரியான நியூஸ் எல்லாமே நம்ம ரெகுலரா பார்த்துட்டு இருந்திருப்போம். ஸோ ஆளுநருக்கு அப்படி என்னதான் அதிகாரம் அப்படிங்கிறது நம்ம யோசிச்சிருந்திருப்போம். ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி எக்ஸிக்யூட்டிவ்ஸ்ல டாப்ல இருக்கக்கூடிய நிர்வாகிகள்ல டாப்ல இருக்கக்கூடிய யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்னா பிரசிடென்ட், ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் மாநில தலைமை நிர்வாகினா ஆளுநர். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த நாடாளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் என்ன, லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ த லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் பிட்வீன் பிரசிடென்ட் அண்ட் கவர்னர். ஸோ அதுல பார்ட் 1 அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ குடியரசுத் தலைவர், ஆளுநர், இவங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ குடியரசுத் தலைவர் அப்படின்னா he or she is an integral part of the parliament. நாடாளுமன்றத்தினுடைய ஒரு ஒருங்கிணைந்த அங்கம் தான். அதே மாதிரி மாநில ஆளுநரும் சட்டமன்றத்தினுடைய ஒரு ஒருங்கிணைந்த அங்கம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்லிமெண்ட் அப்படின்னா பிரசிடென்ட், லோக்சபா மக்களவை, ராஜ்யசபா மாநிலங்களவை, இவங்க மூணு பேரும் சேர்ந்தது தான் நம்ம பார்லிமெண்ட்னு சொல்றோம். சேம் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் மாநில சட்டமன்றம் அப்படின்னா மாநில ஆளுநர் கவர்னர், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சட்டப்பேரவை அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் சட்ட மேலவை, இவங்க மூணு பேரும் சேர்ந்ததான் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். அப்போ குடியரசுத் தலைவரும் ஆளுநரும் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆட்சி மன்றத்துக்குள்ள ஒரு அங்கமாக இருக்கிறாங்க, ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் த லெஜிஸ்லேச்சர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் இவங்களை வந்துட்டு லெஜிஸ்லேச்சருடைய ஒரு அங்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னம்னா, பார்லிமெண்ட்ல லோக்சபா ராஜ்யசபா ரெண்டு ஹவுஸ்லயுமே நிறைவேற்றப்படக்கூடிய மசோதாக்கள் குடியரசுத் தலைவர் டேபிளுக்கு வந்து குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்தால் மட்டுமே அது என்னவாக மாறும், சட்டமாக மாறும். இட் பிகம்ஸ் அன் ஆக்ட். அதே மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் மாநில சட்ட பேரவையிலையும் சட்ட மேலவையிலையும் தாக்கல் பண்ணக்கூடிய பில்ஸ் மசோதாக்கள் மாநில ஆளுநருடைய டேபிளுக்கு வந்ததுக்கு பிறகு ஆளுநர் ஒப்புதல் அளிச்சாதான் அது என்னவா மாறும் அப்படின்னா ஆக்டாக, சட்டமாக மாறும். அப்படி குடியரசுத் தலைவரும் ஆளுநரும் அந்த நாடாளுமன்றம் சட்டப்பேரவையினுடைய ஒப்புதல்களுக்கு அந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்கறனாலதான் என்ன ஆகுது அப்படின்னா அது சட்டமாக வடிவம் பெறுது. அதனாலதான் இவங்களை பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருடைய ஒரு அங்கமாக பார்க்கிறோம். அப்படி இவங்களுக்கு அந்த லெஜிஸ்லேச்சர்ஸ்குள்ளார என்ன மாதிரியான அதிகாரங்கள் இருக்கு அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 85 இன் பிரசிடென்ட் அண்ட் ஆர்டிகல் 174 இன் கவர்னர். ஸோ ரெண்டு பேருக்குமே ஆர்டிகல் நம்பர்ஸ் மட்டும் தான் வேறுபடும், மற்றபடி கான்செப்டை பொறுத்த வரைக்கும் சேம். அப்படி ஆர்டிகல் 85 என்ன சொல்றாங்க அப்படின்னா சமோன் ஆர் ப்ரோரக் த பார்லிமெண்ட். அங்க ஆர்டிகல் 174 சமோன் ஆர் ப்ரோரக் தி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். அதாவது நாடாளுமன்றமா இருந்தாலும் சட்டமன்றமா இருந்தாலும் ஒரு வருஷத்துக்கு இத்தனை கூட்டத்தொடர்களாவது கூட்டணும் அப்படின்னு நம்ம கான்ஸ்டியூஷன் சொல்லியிருப்பாங்க. அப்படி அட்லீஸ்ட் 2 செஷன், ஒரு வருஷத்துக்கு 2 கூட்டத்தொடர்களாவது கூட்டணும் அப்படிங்கறது தான் விதி. ஓகேங்களா? ஸோ அதாவது ஆனா நம்மளுடைய கான்ஸ்டியூஷனை பொறுத்து நம்மளை பொறுத்த வரைக்கும் 3 முறை கூட்டத்தொடர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய செஷன்ஸ் அப்படிங்கறத கண்டக்ட் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் பிப்ரவரியிலிருந்து மே மாசம் வரைக்கும் நாடாளுமன்றத்தினுடைய பட்ஜெட் கூட்டத்தொடர். அதுவே ஜூலைல இருந்து செப்டம்பர் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா மான்சூன் செஷன், பருவகால கூட்டத்தொடர். இதுவே அக்டோபர் டு டிசம்பர் ஆர் நவம்பர் டு டிசம்பர் பாத்தீங்கன்னா வின்டர் செஷன் சொல்லக்கூடிய குளிர்கால கூட்டத்தொடர். இந்த மாதிரி 3 கூட்டத்தொடர்களை நம்ம நடத்துறோம். இப்படி ஒவ்வொரு முறை கூட்டத்தொடர்கள் நடத்தும் போதும் அந்த கூட்டத்தொடர்களுக்கு அழைப்பு விடுக்கிறது யாரு, அந்த கூட்டத்தொடர்களை கூட்டுவதற்கு பர்மிஷன் கொடுக்கிறது யாரு அப்படின்னா பார்லிமெண்டா இருந்த பிரசிடென்ட், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் சட்டப்பேரவையா இருந்தா ஆளுநர். ஸோ நம்ம எம்பி எம்எல்ஏ அப்படிங்கிறதுக்காக தினம் போய் பார்லிமெண்ட்லயோ சட்டப்பேரவையிலயோ உட்கார முடியாது. எப்பெல்லாம் குடியரசுத் தலைவரும் ஆளுநரும் அழைப்பு விடுக்கிறாங்களோ அப்பதான் நம்ம நாடாளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் போக முடியும். அப்படி ஒரு கூட்டத்தொடருக்கு அழைப்பு விடுக்கிறது யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் அழைப்பு விடுப்பாரு நாடாளுமன்றத்துக்கு. அதுவே சட்டப்பேரவைக்கு ஆளுநர் அழைப்பு விடுப்பார். இதுவே ப்ரோரக் அப்படின்னா கூட்டத்தொடரை முடித்து வைத்தல் அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிப்ரவரி மாசம் கூட்டத்தொடர் ஸ்டார்ட் ஆகுது, மே மாசம் வரைக்கும் அந்த கூட்டத்தொடர் கண்டினியூஸா நடக்குது. நடந்து முடிஞ்சுட்டு ஓகே பட்ஜெட் தாக்கலுக்காக எல்லா எம்பிக்களும் வந்தீங்க, பட்ஜெட் தாக்கல் பண்ணியாச்சு, இதோட இந்த கூட்டத்தொடர் முடியுது. ஸோ எல்லாரும் கிளம்புங்க, மறுபடியும் அடுத்த கூட்டத்தொடர் எப்பவோ நான் அப்ப சொல்லி அனுப்புறேன்னு சொல்லிட்டு இதோட இந்த கூட்டத்தொடரை முடிச்சுக்கலாம்னு சொல்றாங்க இல்லையா, அதைத்தான் நம்ம ப்ரோரக் அப்படின்னு சொல்றோம், கூட்டத்தொடரை முடித்து வைத்தல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இதுவே அட்ஜர்ன்மெண்ட் ஒரு கேஸ் இருக்கு. அட்ஜர்ன்மெண்ட் அப்படின்னா கூட்டத்தொடரை ஒத்தி வைத்தல். இப்போ பார்லிமெண்ட்லயோ சட்டப்பேரவையிலயோ எம்பி எம்எல்ஏக்களுக்கு நடுவில் வந்துட்டு காரசாரமான விவாதம் நடந்துச்சு அப்படின்னா அப்போ அந்த அவைத்தலைவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கூட்டத்தொடரை ஒத்தி வைப்பாங்க. நண்பகல் 12 மணி வரை ஒத்தி வைக்கப்பட்டது, நாளை வரை ஒத்தி வைக்கப்பட்டது அப்படின்னா நமக்கு சொல்லுவாங்க. ஸோ அது அட்ஜர்ன்மெண்ட், ஒத்தி வைத்தல். அது அந்த ஒரு கூட்டத்தொடருக்குள்ளாரே நடக்கிற சேஞ்சஸ். ஆனா இங்க பொறுத்த வரைக்கும் ப்ரோரக் அப்படின்னா முடித்து வைத்தல் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் லோக்சபானா ஸ்பீக்கர், ராஜ்யசபானா சேர்மன், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளினா சபாநாயகர் ஸ்பீக்கர், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னா சேர்மன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்ஃபார்மலா அந்த கூட்டத்தொடரை முடிச்சு வச்சுட்டேன், இதோட இந்த கூட்டத்தொடர் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஆனா ஃபைனல் அனௌன்ஸ்மெண்ட், அந்த ப்ரோரக்னு சொல்லக்கூடிய கூட்டத்தொடரை முடித்து வைத்தல் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் யாருக்கிட்ட இருந்து தான் வரும் அப்படின்னா குடியரசுத் தலைவர்கிட்ட இருந்தா வரும்.
அப்படி ஒரு கூட்டத்தொடரை ஆரம்பிக்கிறதுக்கான ஒப்புதலும் அதை முடிச்சு வைக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒப்புதல் ரெண்டுமே பிரசிடென்ட் அண்ட் கவர்னர் தான் பண்ணுவாங்க. வேற இதுலயே இன்னும் ஒரு பாயிண்ட் அடிஷனலா சொல்லியிருப்பாங்க என்ன அப்படின்னா, டு டிசால்வ் த லோக்சபா அண்ட் டு டிசால்வ் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. மக்களவையை கலைக்கிறதும் மாநில சட்டப்பேரவையை கலைக்கிறத பத்தியும் பேசியிருப்பாங்க. ஸோ 2 ஹவுஸ் இருக்கு பார்லிமெண்ட்ல. லோக்சபாவை மட்டும்தான் நம்மளால டிசால்வ் பண்ண முடியும், ராஜ்யசபாவை டிசால்வ் பண்ண முடியாது. ஏன்னா ராஜ்யசபாங்கிறது பெர்மனன்ட் ஹவுஸ், நிரந்தரமான அவை. அதே மாதிரிதான் அசம்பிளியை மட்டும்தான் டிசால்வ் பண்ண முடியும், கவுன்சிலை டிசால்வ் பண்ண முடியாது. அப்படி whenever there is no majority, பெரும்பான்மை இல்லை அப்படிங்கிற பட்சத்துல மக்களவையோ இல்ல மாநில சட்டப்பேரவையோ கலைக்க முடியும். அப்படி மக்களவையை கலைக்கிற அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கும் மாநில சட்டப்பேரவையை கலைக்கிற அதிகாரம் மாநில ஆளுநருக்கும் உண்டு. ஸோ இதைத்தான் ஆர்டிகல் 85லையும் 174லையும் சொல்லியிருப்பாங்க. சம்மோன், ப்ரோரக் அண்ட் டிசால்வ். கூட்டத்தொடரை கூட்டுதல், கூட்டத்தொடரை முடித்து வைத்தல் மற்றும் அவையை கலைத்தல் அப்படிங்கிற கான்செப்ட். நெக்ஸ்ட் அடுத்த ஆர்டிகல் 87 இன் கேஸ் ஆஃப் பிரசிடென்ட், ஆர்டிகல் 176 இன் கேஸ் ஆஃப் கவர்னர். ஸோ கான்செப்டை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுதான். என்ன அப்படின்னா, குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்திலையும் ஆளுநர் சட்டப்பேரவையிலையும் சிறப்பு கூட்டம் அப்படிங்கிறத கூட்டுவாங்க. எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 அகேஷன்ல. அதாவது ஒவ்வொரு வருஷத்தினுடைய முதல் கூட்டத்தொடரினுடைய முதல் நாள், ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப் எவ்ரி இயர். ஒவ்வொரு ஆண்டும் முதல் கூட்டத்தொடரினுடைய முதல் நாள் நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் உரையுடனும் சட்டப்பேரவையில ஆளுநர் உரையுடனும் தான் தொடங்கும். இது ஒரு கேஸ். 2வது கேஸ் எப்போ அப்படின்னா, ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப்டர் எவ்ரி ஜெனரல் எலெக்ஷன் டு லோக்சபா அண்ட் டு அசம்பிளி. ஒவ்வொரு முறை மக்களவைக்கு பொது தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகும் அந்த கூடக்கூடிய முதல் கூட்டத்தொடருடைய முதல் நாள் குடியரசுத் தலைவர் உரையுடன் தொடங்கும். அதுவே சட்டப்பேரவை பொது தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு கூடும் முதல் கூட்டத்தொடருடைய முதல் நாள் ஆளுநர் உரையுடன் தொடங்கும். ஸோ அப்போ ஒவ்வொரு வருஷம் நடக்கக்கூடிய முதல் கூட்டத்தொடரின் முதல் நாளும் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு நடக்கக்கூடிய முதல் கூட்டத்தொடரின் முதல் நாளும் குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநர் அந்தந்த அவைகள்ல உரையாற்றுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம தமிழ்நாட்டில் 2021 சட்டப்பேரவை தேர்தல் நடந்துச்சு. 21 தேர்தல் மே மாசம் முடிஞ்சதுக்கு பிறகு ஜூன் மாசம் கூட்டத்தொடர் கூட்டும் போது கண்டிப்பா ஆளுநராக இருந்தவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா வந்து சட்டப்பேரவையில அட்ரஸ் பண்ணியிருப்பார். மறுபடியும் 2022 முதல் கூட்டத்தொடர் நடக்கும் போது முதல் நாள் வந்து பேசியிருப்பார். மறுபடியும் 2023 இந்த வருஷம் ஜான்வரி மந்த் முதல் கூட்டத்தொடரின் முதல் நாள் நடக்கும்போது கவர்னர் பேசியிருப்பார். மறுபடியும் எப்பதான் வருவாரு? நெக்ஸ்ட் 2024 ஃபர்ஸ்ட் செஷனுடைய ஃபர்ஸ்ட் நாள் அன்னைக்கு வருவார். அதுக்கப்புறம் 2025, அதுக்கப்புறம் 2026ல மறுபடியும் சட்டப்பேரவைக்கு தேர்தல் வரும். அப்போ அந்த வருஷம் ஜான்வரி மாசம் ஒரு கூட்டத்தொடர்ல வந்து பேசினவர் அதே மே மாசம் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு மறுபடியும் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் நடக்கிற முதல் செஷனை வந்து அட்ரஸ் பண்ணியிருப்பார். இதுதான் ஆர்டிகல் 87 பிரசிடென்ட்டுக்கும் ஆர்டிகல் 176 மாநில ஆளுநருக்கும் கூட்டத்தொடர்ல பேசக்கூடிய அந்த ஸ்பெஷல் அட்ரஸை பத்தி பேசுற ஆர்டிகல். நெக்ஸ்ட் ஆர்டிகல் 86 அண்ட் ஆர்டிகல் 175. குடியரசுத் தலைவருக்கு 86, ஆளுநருக்கு 175 விதியும். ஸோ இதை பத்தி பேசுது அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்லிமெண்ட்ல எந்த மசோதாக்கள் தாக்கல் பண்ணினாலும் சரி குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்ட ஆக்டா மாறும். அப்போ ஏதாவது ஒரு மசோதா ரொம்ப நாள் நீண்ட நாள் அவையிலேயே இருக்கு, பெண்டிங்ல இருக்கு, ஒரு மசோதா குறித்து எந்த முடிவுமே எடுக்காம 2 ஹவுஸும் பெண்டிங்ல வச்சிருக்காங்கன்னா குடியரசுத் தலைவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஹி கேன் கொஸ்டின், ஏன் அந்த பில் வந்துட்டு இன்னும் பெண்டிங்லேயே இருக்கு, அதனுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பலாம். அதுக்கான பெர்மிஷன் இருக்கிற ஆர்டிகல் தான் 86. அதே மாதிரி மாநில சட்டப்பேரவையில தாக்கல் பண்ணக்கூடிய மசோதா நீண்ட நாட்களாக நிலுவையில இருக்கு அப்படின்னா அதை பத்தி கொஸ்டின் எழுப்புறதுக்கு கவர்னருக்கு பவர் உண்டு. தட் இஸ் ஆர்டிகல் 175. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 123 இன் கேஸ் ஆஃப் பிரசிடென்ட் அண்ட் ஆர்டிகல் 213 இன் கேஸ் ஆஃப் கவர்னர். 2 ஆர்டிகல்ஸுமே பாத்தீங்க அப்படின்னா இட் டாக்ஸ் அபவுட் த ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர், அவசர சட்டம் இயற்றும் அதிகாரத்தை பத்தி பேசுது. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அப்படின்னா இந்த அவசர சட்டத்தை சொல்லலாம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் அவசர சட்டம் எப்போ பிறப்பிக்கப்படும் அப்படின்னா, whenever both the houses are not in session, 2 அவையுமே கூட்டத்தொடர்களை நடத்தல அப்படின்னாலும் இல்ல ஆர் எய்தர் ஒன் ஆஃப் த ஹவுஸ், ஏதாவது ஒரு அவை இருக்கு இன்னொரு அவை கூட்டத்தொடரை நடத்தாம இருக்காங்க அப்படின்னாலும் இந்த 2 கேஸ்ல தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆர்டினன்ஸ் சொல்லக்கூடிய அவசர சட்டத்தை பிறப்பிக்க முடியும். ஒருவேளை 2 ஹவுஸ்மே செஷன்ல இல்லைனாலோ இல்ல ஏதாவது ஒரு ஹவுஸ் மட்டும் செஷன்ல இல்லைனா மட்டுமே தான் ஆர்டினன்ஸை நம்மளால இஷ்யூ பண்ண முடியும். ஏன் ஒரு ஹவுஸ் தான் இருக்கே இன்னொரு ஹவுஸ் தான் என்ன இல்லை, ஸோ அப்போ நம்ம ஆர்டினன்ஸ் இஷ்யூ பண்ணுங்கிற அவசியம் இல்லையே அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, ஒரு மசோதா 2 அவையினுடைய ஒப்புதல் இருந்தாதான் ஆளுநரும் குடியரசுத் தலைவர் டேபிளுக்கும் வரும். ஸோ அப்போ ஒரு மசோதா ஒப்புதல் ஆகிறதுக்கு 2 அவையினுடைய பர்மிஷனும் தேவை இல்லையா? அதனால ஒரு ஹவுஸ் செஷன்ல இருக்காங்க இன்னொரு ஹவுஸ் செஷன்ல இல்லைனாலும் நம்ம என்ன இஷ்யூ பண்ணலாம், ஆர்டினன்ஸ் சொல்லக்கூடிய அவசர சட்டத்தை இஷ்யூ பண்ணலாம். அப்படி இந்த அவசர சட்டத்தை குடியரசுத் தலைவரோ ஆளுநரோ தன்னிச்சையாக இஷ்யூ பண்ண முடியாது. ஒன்லி ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், பிரதமர் தலைமையிலான அமைச்சர்களும் இங்க மாநிலத்தில் முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சர்களும் பரிந்துரைத்தால் மட்டுமே குடியரசுத் தலைவரும் ஆளுநரும் என்ன பண்ண முடியும், அந்த அவசர சட்டத்துக்கு ஒப்புதல் கொடுக்க முடியும். அதுக்காக எல்லா சட்டமுமே வந்துட்டு இப்படி அவசர சட்டமாக போற்ற முடியுமா அப்படின்னா அதுக்கும் ஒரு சேஃப்கார்டை கான்ஸ்டிடியூஷன் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அப்படி ஒருவேளை குடியரசுத் தலைவரும் ஆளுநரும் அந்த அவசர சட்டத்தை பிறப்பிச்சதுக்கு பிறகு
வித்தின் ஒரு சர்டைன் டைம்ஸ் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அப்படின்னா 6 மாசம். அந்த 6 மாச காலத்துக்குள்ளார பார்லிமெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா மீட் பண்ணணும். அதே மாதிரி சட்டமன்றம் மீட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்ட நாள்ல இருந்து வித்தின் 6 மந்த்ஸ்க்குள்ளார கூட்டம் கூடியிருக்கணும். கூட்டம் கூடின நாள்ல இருந்து 6 வீக்ஸ் டைம், 6 வார காலம் டைம். எதுக்கு? அந்த அவசர சட்டத்துக்கு இரு அவைகளும் ஒப்புதல் அளிப்பதற்கு. ஓகேங்களா? அப்போ வெறும் அமைச்சரவையினுடைய பரிந்துரை இருந்து ஆளுநரும் குடியரசுத் தலைவரும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா மட்டும் நம்ம அந்த ஆர்டினன்ஸை கண்டினியூ பண்ணிட முடியாது. அடுத்த 6 மாசத்துக்குள்ளார அந்த அவை கண்டிப்பா கூடியிருக்கணும். வித்தின் நெக்ஸ்ட் 6 வீக்ஸ், அது கூடின தேதியிலிருந்து 6 வார காலத்துக்குள்ளார அதுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்கணும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் அந்த அவசர சட்டம் கண்டினியூ ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த அவசர சட்டம் கண்டினியூ ஆகாது. இட் வில் பி ரிப்பீல், அது திரும்ப பெறப்படும். அப்படி இல்லை, ஒருவேளை அந்த அவையினுடைய ஒப்புதல்களை பெறத்துக்கு முன்னாடியே குடியரசுத் தலைவரோ இல்ல ஆளுநரோ எப்ப வேணாலும் அந்த அவசர சட்டத்தை திரும்ப வாங்கிக்கலாம் அப்படின்னா எஸ், எப்ப வேணாலும் அதையும் திரும்ப பெறலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆர்டிகல் 123ல குடியரசுத் தலைவருக்கான ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவரும், ஆர்டிகல் 213ல கவர்னருக்கான ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவரும் பத்தின ஆர்டிகல்ஸ். நெக்ஸ்ட் ஆர்டிகல் 80 சப்கிளாஸ் 1A பிரசிடென்ட்டுக்கும், ஆர்டிகல் 171 கவர்னருக்கும் உண்டான பவர்ஸை பேசுது. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அப்பர் ஹவுஸ் சொல்லக்கூடிய ராஜ்யசபா, இங்க ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஸோ குடியரசுத் தலைவர் ஆர்டிகல் 80 சப்கிளாஸ் 1A படி பார்த்தீங்க அப்படின்னா he appoint 12 members to ராஜ்யசபா, மாநிலங்களவைக்கு 12 உறுப்பினர்களை நியமனம் செய்கிறார். எதன் அடிப்படையில் அப்படின்னா ஆர்ட், லிட்ரேச்சர், சயின்ஸ் அண்ட் சோசியல் சர்வீஸ், கலை, இலக்கியம், அறிவியல், சமூக சேவை அப்படிங்கிற இந்த 4 கிரைட்டீரியால இந்தியாவில் யாரு ரொம்ப எக்ஸ்போர்ட்டா இருக்காங்களோ அவங்கள ஆர்டிகல் 80 சப்கிளாஸ் 1A படி குடியரசுத் தலைவர் என்ன பண்றாரு? மாநிலங்களவைக்கு 12 உறுப்பினர்கள்ல ஒருத்தராக நாமினேட் பண்றாரு. அதே மாதிரி ஆர்டிகல் 171 படி பார்த்தீங்க அப்படின்னா கவர்னர் மாநில சட்டமேலவை ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு நாமினேட் பண்றாரு. அதே ஆர்ட், லிட்ரேச்சர், சயின்ஸ் அண்ட் சோசியல் சர்வீஸ், கலை, இலக்கியம், அறிவியல், சமூக சேவை அப்படிங்கிற அடிப்படையில 1/4 உறுப்பினரை ஆளுநர் என்ன பண்றாரு அப்படின்னா சட்டமேலவைக்கு நாமினேட் பண்றாரு. அது என்ன இங்க 1/4 உறுப்பினர்கள் அப்படிங்கிறது அர்த்தம் அப்படின்னம்னா தட் இஸ் அந்த டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த கவுன்சில் ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். அப்படி மாறும்போது அதுல 6ல் ஒருத்தரை கண்டிப்பா என்ன பண்ணி ஆகணும்? ஆளுநர் சட்டமேலவைக்கு உறுப்பினராக அனுப்பணும் அப்படிங்கறத இந்த கான்செப்ட். ஸோ அப்படி ஆர்டிகல் 171 படி 1/6 உறுப்பினரை சட்டமேலவைக்கு ஆளுநர் நாமினேட் பண்ணுவாரு. எதன் அடிப்படையில்? ஆர்ட், லிட்ரேச்சர், சயின்ஸ் அண்ட் சோசியல் சர்வீஸ்ங்கிற அடிப்படையில். நெக்ஸ்ட் ஆர்டிகல் 331 விதி 331 இன் கேஸ் ஆஃப் பிரசிடென்ட், ஆர்டிகல் 333 333 இன் கேஸ் ஆஃப் கவர்னர். ஸோ ஆர்டிகல் 331 படி குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா 2 ஆங்கிலோ இந்தியன்ஸை லோக்சபாவுக்கு நாமினேட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ யார் அந்த ஆங்கிலோ இந்தியர்கள் அப்படின்னா இந்தியர்களுக்கும் ஐரோப்பியர்களுக்கும் பிறந்த அந்த வாரிசுகளை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆங்கிலோ இந்தியன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி இந்தியா ஃப்ரீடம் வாங்கின சமயத்துல, கான்ஸ்டியூஷன் நடைமுறைக்கு வந்த சமயத்துல இந்தியாவில் குறிப்பிடத்தகுந்த ஆங்கிலோ இந்தியன்ஸுடைய பாப்புலேஷன் இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு நம்ம பிரதிநிதித்துவம் கொடுக்கணும், ரெப்ரசன்டேஷன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கறனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு ரெண்டு லோக்சபா மெம்பர்ஸை நம்ம நாமினேட் பண்ணிட்டு இருந்தோம். பிரசிடென்ட் அதை நாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க 2 ஆங்கிலோ இந்தியன்ஸ். அதே மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சட்டப்பேரவையில 1 ஆங்கிலோ இந்தியனை ஆளுநர் நாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ 331 படி பிரசிடென்ட்டும் 333 படி ஆளுநரும் பரிந்துரை நாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனா இப்போ அந்த ஆங்கிலோ இந்தியன்ஸுடைய ரெப்ரசன்டேஷன் நம்ம நீக்கிட்டோம். ஏன் அப்படின்னா இப்போ சில 100 ஆங்கிலோ இந்தியர்கள் மட்டும்தான் இந்தியாவில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக லோக்சபால 2 எம்பிக்களையும் சட்டப்பேரவையில ஒரு எம்எல்ஏவையும் நம்மளால நாமினேட் பண்ண அவசியம் இல்லை. அப்படிங்கிறனால பை த 104th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2019 104வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2019 படி குடியரசுத் தலைவர் 2 ஆங்கிலோ நாமினேட் பண்ணிட்டு இருந்தார் லோக்சபாக்கு. அதையும் மாநில ஆளுநர்கள் ஒவ்வொரு ஆங்கிலோ இந்தியனை சட்டப்பேரவைக்கு நாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ப்ரொவிஷன்ஸ் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் பை திஸ் 104th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2019. ஸோ 2020ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா there were no nominated members in house. எந்த விதமான நியமன உறுப்பினர்களும் லோக்சபால கிடையாது. அதே மாதிரி சட்டப்பேரவையிலும் நியமன உறுப்பினர்கள் இல்லாம தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மட்டும்தான் இருந்தாங்க. சோ இதெல்லாம் தான் சம் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் ஆஃப் த பிரசிடென்ட் அண்ட் கவர்னர். குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் இடையேயான சட்டம் இயற்றும் ரீதியான அதிகாரங்கள். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய பவர்ஸ், லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் அப்படிங்கிறது குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் இடையில இருக்கு. அதை பார்ட் 2 வீடியோவா நம்ம கண்டினியூ பண்ண போறோம். தேங்க்யூ ஸோ மச்.